வணக்கம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறாங்களே என்ன எத்தனை படிக்கீங்க? எல்லாம் 8ஆ? எல்லாருமே 8. ஃப்ரீடம் என்ன? ஃப்ரீடம் தெரியுமா? என்ன சொல்லாது? சுதந்திரம். என்ன சுதந்திரம்? ஒரு எங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று இல்லாமல் இருக்குது, கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, வரையறை இல்லாமல் இருக்குது, இருக்கிறது தான் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இன்னொரு சொல்ல சேர்ப்போம், எக்கனாமிக் ஃப்ரீடம் என்ன? பொருளாதார சுதந்திரம். இப்போ நீங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கூட போகிறீங்க, சரியா? வாகனத்தில் போகிறீங்க, அப்பாவோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை காண்றீங்க, ஒரு 5000 5000 ரூபா பெருமையான பொருள் ஒன்றா காண்றீங்க, சரியா? அப்போ இதை வாங்கி தாங்கன்னு கேட்குறீங்க. உடனே வாங்கி தருவாங்களா? வை ஏன் உடனே 5000 ரூபா கொடுத்து வாங்கி தரையலா? அப்பா கிட்ட அந்த அளவுக்கான அவடத்தை செய்கிறதுக்கான சேமிப்பு இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா ஒரு அரச சேவகராக இருப்பார், ஒரு கவர்மெண்ட் என்ன உத்தியோகத்தராக இருந்தால் அவங்களுக்கு அப்படி வாங்கி தர இயலாது. என்ன இப்போ மாதம் ஒரு 80,000 சம்பளம் பண்ணால் 80,000த்துக்குள்ளே அந்த மாதத்துக்கான பட்ஜெட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்தாகும். மேலதிகமான அவங்களோட செலவுகளை அவங்களால என்ன செய்யலாது, செஞ்சு கொள்ள. நீங்கள் திடீரென கேட்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொள்ள இயலாமல் போகும். ஒரு திடீரென ஒரு பயணம் உண்டு, ஒரு சுற்றுலா உண்டு, போகையெல்லாம் போகும். அப்படி தான் நம்ம வாழ்கிறோம். இந்த கட்டுப்பாடை தளர்த்துறது தான் எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் எங்களோட வீட்டில் இருக்கும். பாப்பா ஒரு வருமானம் செஞ்சால் உம்மா வழியாக ஒரு வருமானம் பெறணும். ஒரு வீட்டில் 5 பேர், உம்மாவும் பாப்பாவும் சேர்த்து பிள்ளைகள் 3 5 பேர். இந்த 5 பேருக்கும் பாப்பா என்ன செய்கிறாரு? அப்பா உழைக்கிறாரு, சரியா? நீங்கள் 5 பேர், அப்பா மட்டும் உழைக்கிறாளண்டா ஒருத்தருக்கு 1000 வேண்டாம், ஒரு நாளைக்கு 5000 ரூபா உழைக்கணும். ஆனால் உழைப்பு எவ்வளோ இருக்குது? 2000 ரூபா இருக்குது. மேலதிகம் 3000 தேவை இருக்குது. அப்போ இந்த குடும்பம் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்குமா? இங்கே இருக்காது. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்? இவங்க ஹெல்ப் பண்ணலாம். என்ன இப்போ இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ன, நீங்கள் இந்த ஆர்கானிக் இயற்கை விவசாயத்தில் போட்டியாளர்களாக பங்கேற்று ப்ரைஸ் எடுத்துருக்கிறீங்க, 1ஆம் இடம் பெற்றீங்க. நீங்கள் நல்ல ஒரு முன்மாதிரி எதிர்க்க அவங்களோட சமூகத்துக்கு, நம்மளோட சமூகத்துக்கு, சரியா? ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் நல்ல முன்மாதிரி. அப்போ 2 4 6 8 பேர் சொன்னால் நீங்கள் 8 பேரும் ஒரு குழு. நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ குமார் ஐயா கிட்ட ஒரு துண்டு இடத்த கேட்குறது, சரியா? நாங்கள் இயற்கை விவசாயம் செய்ய போகிறோமா, எங்களுக்கு ஒரு துண்டு தாங்கண்டா அவர் பெருமானது கொண்டு தருவார் உங்களுக்கு, சரியான நிச்சயம் தருவார், வழிகாட்டுவார் உங்களுக்கு. அப்போ நீங்கள் 8 பேரும் சேர்ந்து எங்களோட செயலாளர் ஐயாவோட வழிகாட்டலோட அழகாக என்ன செய்யலாம்? ஒரு தோட்டம் உருவாக்கலாம், சரியா? தோட்டம் 8 பேருக்கு 8 விதமான பயிர் எப்படி வளர்க்குறங்கிறத சொல்லி தருவாங்க. ஒரு ஆளுக்கு கொச்சி, ஒரு ஆளுக்கு தக்காளி, ஒரு ஆளுக்கு கத்தரி, ஒரு ஆளுக்கு பயிற்று, ஒரு ஆளுக்கு புடல். அவள் 8 பயிர் பேரும் 8 பேரும் கூட்டு முயற்சி நீங்கள் செய்ய போகிறது. அப்போ 8 வகையான விளைச்சல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் உங்களோட மேலதிகமான நேரத்தை, ஓய்வாக இருக்கிற நேரத்தை இப்படி ஒன்றில் நாங்கள் எங்களோட கவனத்தை செலுத்தும் போது ஆரோக்கியம் கிடைக்குமே இல்லையா? எங்களோட கால் கை அசைஞ்சு வேலை செய்வோம், மண்பட்டு வச்சு கொத்துவோம், ஆரோக்கியம். எங்களுக்கு ஒரு வருவாயை ஒன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? வீட்டை பார்க்குறோம், சரியா? இது எங்களோட பெற்றோருக்கு ஒரு சிறியதொரு சுமையை குறைச்சி நாங்கள் அவங்களுக்கு காட்டுறோம். ரைட், அம்மா இன்றைக்கு எனக்கு என்னுடைய நாங்கள் 8 பேர் செஞ்ச ஒர்க்கில் வந்த பெருவரில் 5000 ரூபா எங்களுக்கு லாபம் வந்திருக்குது, எனக்கு 500 800 காசு வந்திருக்குது என்று கொடுக்கும்போது வீட்டை ஒரு தூண்டுதல், அடுத்தவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும். ரைட், அப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற 2 பேஜஸ் நிலம் இருக்குது, சும்மா இருக்குது, வையா சொன்ன மாதிரி பேக்குகளை பயன்படுத்தி என்ன செய்ய இயலும்? அங்கே ஒரு 10 தாவரத்தை உருவாக்கிடும், சரியா? இப்படி உருவாக்கினா 4 கொச்சிக்கண்டு, 4 கத்தரிக்கை, 4 பைத்தங்காண்டு உருவாக்கினா எங்களோட வீட்டுக்கு தேவையானதை நாங்கள் வீட்டில் இருந்து பறித்து சமைக்கும் போது கடையில் காசு கொடுத்து பொருள் வாங்கணுமா? இப்போ அந்த பணம் சேமிப்பு தானே. இப்போ நீங்கள் நினைச்ச இடத்த அப்பாவை கூட்டிக்கு போகலாமே இல்லையா? போகலாம் தானே. அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் இளம் வயதினர் இப்படி வழிகாட்டலாம். வீட்டில் இருக்கிற நிலத்தை அப்பா வாங்க நாம் ஒரு பயிர் ஒன்று செய்வோம், கீரை விதைப்போம், வெண்டி நாட்டுவோம், கொச்சி நாட்டுவோம். எங்களுக்கு வழிகாட்ட குமார் ஐயா சேனாப்தின் ஐயா இருக்காங்க, வாங்க நாம் இயற்கையில் செய்வோம், செலவில்லை என்று சொன்னீங்கண்டா இது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த எக்கனாமிக் ஃப்ரீடமாக வாழக்கூடியதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அதோட இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். கஷ்டம், பணம் இல்லை, நினைச்சதை வாங்கலாங்கிற கஷ்டம் எங்களை விட்டு நீங்கி போகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கலாம், அப்படி தானே? நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு குமார் ஐயா என்ன செய்வாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? ஓகேயா? குட் லக்.